ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் யூட்டிலிட்டிஸ் அண்ட் தென் லாஸ்ட் டாப்பிக்காக பேஜ் செட்டப்னா என்ன அண்ட் தென் பிளாட்டிங் எப்படி ஆட்டோகேடில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதோட நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோகேட் எசென்ஷியல் அப்படிங்கிறது என்ன ஆகுது, வைண்ட் அப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நார்மலாக 2 ஸ்கெட்ச் வந்துட்டு வரைகிறேன். ஸோ ஏதோ ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஹோலாக செலக்ட் பண்ணிவிட்டு என்னால் எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் கமெண்ட் யூஸ் பண்ணி. பட் இப்போ நான் காம்ப்ளிகேட்டடாக வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்கெச்சஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட். எய்தர் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் இதை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், தேவையான இடத்துல கொண்டு வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் பிளாக்கில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் அந்த பிளாக் எடிட் பண்ணணும் அப்படின்னா பிளாக் எடிட்டருக்குள்ளே போயிட்டு தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஒரு டெம்பரரி குரூப்பாக வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா குரூப் அப்படிங்கிற கமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே இருக்கிற குரூப்பை வந்துட்டு என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். ஸோ குரூப்பை கிளிக் பண்ணதுமே எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. அப்படி இல்லை அப்படின்னா நேம் வந்துட்டு நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு நேம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். அப்படி நேம் செட் பண்ணல அப்படின்னா ஆப்ஜெக்ட் குரூப் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். பட் அன்னேம்டு அப்படின்னு என்ன ஆகிடும், வந்துடும். ஸோ இப்போ நான் இதுக்கு சிமுலேஷன் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலி வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஹோலாக செலக்ட் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சிமுலேஷன் ஹேஸ் பின் கிரியேட்டட் அப்படின்னு என்ன ஆகிடுச்சு, வந்துருச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஹோலாக வந்துட்டு என்ன ஆகுது, செலக்ட் ஆகுது. இதை வந்துட்டு என்னால் எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ண முடியுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது இதில் வந்துட்டு சப்போஸ் நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு வரைகிறேன். இந்த சர்க்கிளை இந்த குரூப்புக்குள்ளார வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குரூப் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த குரூப் எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எந்த குரூப் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த குரூப்பை வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். இதில் எனக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டுது. ஒன்று வந்துட்டு ஆட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது, இன்னொன்று வந்துட்டு ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று காட்டுது. இதில் நான் ஆட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொடுக்குறேன். எந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும் அண்ட் கிளிக் ஆன் என்டர். ஓகேவா? ஸோ இப்போ when I try to select this எனக்கு என்ன ஆகுதுன்னா ஹோலாக வந்துட்டு செலக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த சர்க்கிளை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அகைன் வந்துட்டு குரூப் எடிட். ஸோ விச் குரூப் யூ வாண்ட் டு எடிட், எனக்கு இந்த குரூப் தான் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ரிமூவ் ஆப்ஜெக்ட், இதை எனக்கு ரிமூவ் பண்ணணும் அண்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இது மட்டும் என்ன ஆகுது, குரூப்பாக செலக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல குரூப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது. அந்த மோடை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்கெட்சும் தனித்தனியாக எனக்கு செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்லி இது எப்போ வந்துட்டு ஆன் ஆகிருக்கோ அப்போ மட்டும் தான் இது என்ன ஆகும்னா ஹோலாக வந்துட்டு செலக்ட் ஆகும். ஸோ அப்போ ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா இதிலே வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கிற டெக்னிக். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல எனக்கு அன்குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நான் ஒரு குரூப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி அன்குரூப் பண்ணுறது அப்படிங்கிறது, அன்குரூப் அண்ட் சே செலக்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோடட் அப்படின்னு வருதா. இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு, அன்குரூப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளால் நம்ம வந்துட்டு ஒரு குரூப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும், அதை எடிட் பண்ணலாம், அன்குரூப் பண்ணலாம், குரூப் செலெக்ஷனை டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் வந்துட்டு என்ன பண்ணலாம், பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்கிட்ட மெஷர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ எப்போதுமே ஆட்டோகேடில் ஒரு டயக்ராமை மெஷர் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி பார்க்கலாம், இல்லை பேராமெட்ரிக் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி அதோட வேல்யூவே சேஞ்ச் பண்ண முடியும். இதில் 3ஆவதாக இருக்கிறது வந்துட்டு என்னது, மெஷர் அப்படிங்கிற அந்த டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதோட மெஷர்மெண்ட்டை மட்டும் தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் மெஷர் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ என்ன ஆகுது, எனக்கு 43 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, லென்த் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு ரேடியஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பார்க்கணும். ரேடியஸ் கிளிக் திஸ். வெறும் ஜஸ்ட் வந்துட்டு காட்டும், பட் என்ன ஆகாதுன்னா மார்க்லாம் வந்துட்டு ஆகாது. ஓகே, ஸோ எஸ்கேப். அண்ட் இதே மாதிரி ஆங்கிள், 2 லைனுக்கான ஆங்கிள். ஸோ ஃபார் திஸ் அண்ட் திஸ்
என்னது 90 டிகிரின்னு காட்டுதா. அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ஏரியா. சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு க்ளோஸ்டு ரீஜன். சர்க்குலருக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது, வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஃப்ரம் ஹியர், ஓகே. ஸோ கிளிக் ஆன் என்டர். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏரியா அதோட பெரிமீட்டர் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக காட்டுது. ஓகேவா. அண்ட் இது இல்லாமல் எனக்கு வால்யூம் கூட இருக்குது. வால்யூம் அப்படிங்கிறது எதுக்கு? 3D ஆப்ஜெக்ட்ஸுக்கு. இப்போ நான் இதை ஹோலாக வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு இப்போது ஹோம் பட்டனை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஓகே. இப்போ நான் ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற இந்த கமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இதோட வால்யூமை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை வந்துட்டு ஷேடட் மோடுக்கு மாற்றிக்கிறேன், ஷேடட் வித் எட்ஜஸ். ஸோ ஒன்ஸ் இது மாறினதுக்கப்புறம் ஏரியா வால்யூம், இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு இந்த இடத்துலேயே வந்துட்டு அதோட வால்யூம் வந்துட்டு காட்டுதா, வால்யூம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். அது வந்துட்டு ஹவவர் அது எவ்வளோ இர்ரெகுலாரிட்டியாக இருந்தால் கூட என்ன பண்ணிடும், ஈஸியாக வந்துட்டு வால்யூமை வந்துட்டு கால்குலேட் பண்ணிவிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது மெஷர் டூல்ஸ். ஸோ இதோட ஹோம் டேப்பில் இருக்கிற எல்லா டூல்ஸும் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர் ஆகிடுச்சு.